வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விஜய்யுடைய மகளிர் தின அறிக்கைய தேர்தல் அறிக்கையில சில முக்கியமான விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அ அந்த பேச்ச பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்திலேயே ஒரு குட்டி ஸ்டோரியோட வழக்கம் போல ஆரம்பிக்கிறாரு. போன தடவ ஜல்லிக்கட்டு காளைனா, இந்த தடவ கோவில் யானை அப்படிங்கிற ஒரு கதைய தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த கோவில் யானை கிட்ட ஒரு ஜகஜால கில்லாடி அவர்கள் தேங்கான்னு சொல்லி உள்ளுக்குள்ள சுண்ணாம்ப வச்சு குடுத்துட்டாராம். அது முதல் தடவ அந்த யானை வாங்கி சாப்பிட்டுருச்சாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை திரும்ப வாழைப்பழத்துக்குள்ள சுண்ணாம்பையும், பஞ்சையும் வச்சு திரும்ப கொண்டு போய் குடுத்தா, அந்த யானை அவர சுழட்டி வீசிடுச்சாம். இது மூலமாக நீங்க என்ன பாடம் கத்துக்கிறீங்க? இந்த தமிழ்நாடு வாக்காளர்கள் அப்படிங்கிறது தான் அந்த யானை. இந்த ஜகஜால கில்லாடியன்ஸ் யாரு அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் சார் பயம்? தைரியமா சொல்ல வேண்டியது தானே! இந்த ஜகஜால கில்லாடியன்ஸ்ங்கிறது திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லக்கூட உங்களுக்கு தைரியம் இல்லன்னா, நீங்கல்லாம் என்ன அரசியல் கட்சி தலைவர்? அப்படிங்கிறது கேள்வி நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த கதை ஒண்ணு சொன்னீங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அந்த கதையில வரா மாதிரி திமுகவுடைய திட்டங்கள அப்படியே காப்பி அடிச்சு, தேங்கா அப்படிங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள சுண்ணாம்ப வச்சு, உங்களை நம்பி வரக்கூடிய உங்க ரசிகர் பட்டாளத்த ஏமாத்துற முயற்சியில தான் இன்னைக்கு நீங்க மேடையில ஈடுபட்டீங்க. இன்னைக்கு நான் தெளிவா பதிவு பண்றேன் மிஸ்டர் விஜய். இன்னைக்கு மேடையில நீங்க குடுத்த வாக்குறுதிகள் மூலமாக 2 விஷயம் நிரூபணம் ஆயிருக்கு. 1 திமுக, அதிமுக ஆட்சியில இருந்த அதே திட்டங்களுக்கு இன்னைக்கு முலாம் பூசி புதிய திட்டங்கள் மாறி உங்களை நம்பி வரக்கூடிய வாக்காளர்களுக்கு நீங்க வியாபாரம் பண்ணி ஏமாத்தி விக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாக்காளர்கள அசிங்கப்படுத்தாதீங்க சார். அவங்க ரூ. 1000 குடுத்தாங்க அப்படின்னா, எடப்பாடி ரூ. 2000 குடுப்பேன்னு சொன்னாரு. நீங்க என்னடான்னா ரூ. 2500 குடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன வாக்காளர்கள் கிட்ட ஓட்டுக்காக பேரம் பேசுறீங்களா? இதே திமுகவுடைய அறிவிப்பு வந்த உடனே காசு குடுத்து உங்கள் ஓட்டுகளை பர்ச்சேஸ் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு பேசினவர் தானே நீங்க? ஒவ்வொரு மேடையிலயும் கைய தூக்குங்க. என் வாக்கு, என் உரிமை, என் ஓட்ட நான் விக்க மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு, இன்னைக்கு என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டுக்கு ரூ. 2500 அப்படின்னு நீங்க ரேட் பிக்ஸ் பண்றீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்கு? கடையில இருக்கக்கூடிய ஆல்ரெடி நல்லா விற்கக்கூடிய ஒரு பொருள வாங்கி, அது மேல தாவேகா அப்படின்னு ஸ்டிக்கர ஒட்டி, அத அதிக விலைக்கு நீங்க விக்க முயற்சி பண்ற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு மேடையில புதுசா, பெருசா திமுக செய்தத விட என்ன திட்டத்த நீங்க புதுசா சுயமா சிந்திச்சு நீங்க அறிவிச்சீங்க சொல்லுங்க பாக்கலாம். அவங்க ரூ. 1000 குடுக்குறாங்க. அடுத்த வருஷம் அத ரூ. 2000 ஏத்த போறாங்கன்னா, நான் ரூ. 2500 குடுக்குறேன்னு சொல்றீங்க. அவங்க பிங்க் பஸ் விடுறாங்கன்னா, நான் எல்லா பஸ்ஸையும் ஃப்ரீயா விடுவேன் அப்படின்னு பேசுறீங்க. திருமண உதவி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இருந்தது. ஞானாம்பாள் அம்மையார் திருமண உதவி திட்டம் இருக்கு. இன்னைக்கு நீங்க அண்ணன் சீரு அப்படின்னு பேர மாத்தி வச்சுட்டா, அது புது திட்டம் ஆயிடுமா? இங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்கனவே நியூட்ரிஷன் கிட் குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிதி உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேபி கிட் எல்லாம் ஆல்ரெடி குடுத்து முடிச்சுட்டாங்க சார். இதெல்லாம் 50, 60 வருஷமா இருபெரும் திராவிட கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க புதுசா பெருசா என்ன செய்ய போறீங்க? வெறும் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு அப்படின்னு பேர் மட்டும் சொன்னா போதுமா? யார ஏமாத்த முயற்சி பண்றீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அதனால பொது பேருந்துகள் எல்லாம் பேனிக் பட்டன் வைக்க போறீங்களா? பொது பேருந்து, அரசு பேருந்துல பெண்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு தரவு சொல்லுங்க சார் பார்க்கலாம். என்னமோ புதுசா பேனிக் பட்டன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏற்கனவே காவலன்னு ஒரு ஆப் இருக்கு சார். அது சென்ட்ரல் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப்ப ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அத பெண்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. புதுசா பேனிக் பட்டன வச்சு நீங்க என்ன கிளிக்க போறீங்க? அதே மாதிரி சாதாரண உடைகள்ல பெண்கள் பாடி கேம் போட்டுக்கிட்டு அங்கங்க நின்னு மானிட்டர் பண்ணுவாங்களாம். ஏன் சார், ஒரு பாடி கேம் எப்படி இருக்கும்னாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாடி கேம போட்டுக்கிட்டு நாள் பூரா ஒரு பெண்ணால நிக்க முடியுமா? இல்ல அப்படி நின்னாதான் பாக்குறவங்கலாம் அப்படியே பயந்து பதுங்கிட போறானா? போலீஸ் துறையில இருக்கக்கூடிய எல்லா போலீஸுக்கும் பாடி கேம் குடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கனாலாவது அதுல ஏதாவது நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. என்ன அபத்தமான திட்டங்கள கொண்டு வரீங்க? அப்புறம் விசாரிச்சு முடிக்க தனியாக சிறப்பு நீதிமன்றங்கள் அஞ்சலி அம்மாள் பேர்ல நாங்க உருவாக்குவோம். அத சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. மகிழா கோர்ட்ன்னு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லுவாங்க. ஆனா இது பெண்களுக்கு. மகிழான்னா யாரு சார்? மகிழாங்கிறவள் பெண் தானே. இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் மூலமாக பள்ளி படிப்ப முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க ரூ. 15,000 வருஷத்துக்கு குடுப்போம்.
சரி, இதுக்கு ஏதாவது கேட்டகரி வச்சிருக்கீங்களா? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும் தான் குடுப்பீங்களா? இல்ல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் குடுப்பீங்களா? ஒரு வீட்ல 2 குழந்தை இருக்கும். ஒரு வீட்ல 3 குழந்தை இருக்கும். ஒரு வீட்ல 4 குழந்தை இருக்கும். எத்தன குழந்தைங்களுக்கு குடுப்பீங்க? ஏற்கனவே சொன்னீங்களே, வீட்டுக்கு ஒரு பைக் குடுப்போம், வீட்டுக்கு ஒரு கார் குடுப்போம்ன்னு. அந்த மாரி வீட்டுக்கு ரூ. 15,000 குடுப்போம். அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எதுக்கு சார் ரூ. 15,000? கல்வியே இலவசமா தானே குடுத்துட்டு இருக்காங்க. கல்வி இலவசமா குடுக்குறாங்க, புத்தகங்கள் இலவசமா குடுக்குறாங்க, சீருடை குடுக்குறாங்க, காலை உணவு குடுக்குறாங்க, மதிய உணவு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சார் ரூ. 1000 குடுக்கணும்? ஏதாவது சிந்திச்சு தான் நீங்கலாம் திட்டத்த வந்து வரையறுக்கிறீங்களா? இன்னைக்கு மேடையில நீங்க பேசின ஒவ்வொரு திட்டமும் ஒரு விஷயத்த தெளிவா மக்களுக்கு கொண்டு போய் உணர்த்தி இருக்கும். நீங்க பேசின ஒவ்வொரு திட்டமும் திமுக செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டம். அப்போ மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், மகளிர் சுய உதவி குழுக்களாகட்டும், இது எல்லாமே பொதுமக்கள் கிட்ட குறிப்பாக பெண்கள் கிட்ட ஏகோபித்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் எல்லா திட்டத்தையும் மக்கள் வரவேற்கிறாங்க. அப்போ இத தாண்டி நாம புதுசா ஏதாவது பேசினா, அது மக்கள் கிட்ட வரவேற்பு இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான், திமுக சொன்ன அதே திட்டங்களுக்கு முலாம் பூசி தாவேகாவோட திட்டங்கள் அப்படின்னு மார்க்கெட் பண்ண முயற்சி பண்றீங்க. தோத்துட்டீங்க விஜய் சார் நீங்க. என்னைக்கு மேடையில திமுகவுடைய திட்டங்களையே நீங்க மறுபடியும் ரிப்பீட் பண்றீங்களோ, அதுல இருந்தே 2 விஷயம் தெரிஞ்சு போச்சு. 1 திமுகவுடைய திட்டங்கள் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்ப பெற்றிருக்கு. 2 சுயமா சிந்திச்சு, புதுசா, பெருசா திமுக அரசு செஞ்சத விட எதையும் செய்யறதுக்கு உங்களுக்கு தெம்பில்ல, அறிவில்ல, தைரியம் இல்ல, திராணி இல்ல. அப்புறம் என்ன பேசுனீங்க? 30% ஸ்டாலின் டாக்ஸா போகுது. உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கா? நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கே டாக்ஸ கட்டாததுனால 1,50,00,000 கோடி ஃபைன் கட்டிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க வாங்குன வண்டிக்கே உங்களால வரி கட்ட முடியல. அப்படி இருக்கிற நீங்க என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு? சில விஷயங்கள பேசக்கூடாது அப்படின்னு நாகரீகம் கருதி பேசாம இருக்கு. ஆனா முடிக்கும்போது என்ன சொல்றீங்க? சில பர்சனல் விஷயங்கள்லாம் எல்லாரும் பேசுறாங்க. அதுக்காக நீங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல எனக்காக நீங்கள்லாம் வந்து மனசு கஷ்டப்பட வேண்டாம். யார் சார் மனசு கஷ்டப்பட்டா? உங்க தொண்டர்களால உங்கள நம்பி வந்த 2 பெண்கள் இன்னைக்கு அசிங்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. அவங்க தான் மாறி, மாறி அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க மனசு தான் கஷ்டப்படும். இதுக்கு மேல இத பத்தி பேசுறது நாகரிகம் இல்ல அப்படிங்கிறதுக்காக நான் பேசாம வாய் மூடிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இப்படி தைரியமா ரூ. 2,500 குடுப்பேன், ரூ. 15,000 குடுப்பேன் அப்படின்னு அடுக்குறீங்களே, இதெல்லாம் எந்த தைரியத்துல உங்களால சொல்ல முடியுது? ஏன்னா, அதற்கான அடிப்படை கட்டமைப்ப இங்க திமுக திராவிட மாடல் அரசு உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கட்டமைப்பு இருக்குங்கிற தைரியத்தினால தானே சார், அவங்க ரூ. 2,000 குடுத்தா நான் ரூ. 2,500 குடுப்பேன் அப்படின்னு பேச முடியுது. அவங்க ரூ. 1,000 குடுத்தா நான் ரூ. 15,000 குடுப்பேன் அப்படின்னு பேச முடியுது. இதே திட்டங்கள வட மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பேசி பாருங்களேன் பார்க்கலாம். நிறைவேத்த முடியுமா உங்களால? அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? வாட் அ கொலோசல் டிசப்பாயின்ட்மென்ட் யூ ஆர் மிஸ்டர் விஜய். மாற்றத்த கொண்டு வருவேன், முன்னேற்றத்த கொண்டு வருவேன். இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று, நான் தான் தூய சக்தின்னு பேசுறீங்க. ஆனா, நாட் a சிங்கிள் ஒரிஜினல் ஐடியா ஃப்ரம் யூ. விச் இஸ் a வெரி, வெரி பிக் டிசப்பாயின்ட்மென்ட். தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனால தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசோட திட்டங்கள காப்பி அடிக்கிறீங்க. காப்பி பேஸ்ட் பண்றீங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இதுல வீராப்பா பேச்சு வேற ரகசிய டீலிங்ல இருக்கிறாங்கன்னு. உங்க கட்சி தான் என்டிஏவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு 60 சீட்டுக்கு அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வருது. அப்ப நாங்க சொல்லலாமா? ரகசிய டீலிங் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆபத்தான அரசியல கையில எடுத்திருக்கீங்க மிஸ்டர் விஜய். எல்லாரையும் எல்லா காலத்திலயும் ஏமாத்த முடியாது. இன்னைக்கு வேணா உங்களுடைய சினிமா கவர்ச்சிய நம்பி ஒரு கூட்டம் நீங்க பண்றதெல்லாம் நியாயப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆனா எல்லாரும் எல்லா நாளைக்கும் ஏமாற மாட்டாங்க. ஒரு பக்கம் என் வாக்கு என் உரிமைன்னு சொல்லிட்டு மக்கள விலை பேசாதீங்க. அது அசிங்கம். வாக்காளர்கள அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல். தாவேகா தொண்டர்களுக்கு தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள். தாவேகா தொண்டர்களுக்கு நீங்க அட்வைஸ்ன்னு நெனச்சுக்கிட்டாலும் சரி, கிரிட்டிசிசம்னு நெனச்சுக்கிட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஒரு தலைவன் மீது மதிப்பு இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், அபிமானம் இருக்கலாம். ஆனா வெறித்தனமான பக்தி இருக்கக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, பெர்சனலா இருந்தாலும் சரி, நியாயப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஒரு உண்மையான தொண்டனுக்கு என்ன அழகு தெரியுமா? தலைவன் தடமாறி போனா கூட தட்டி கேட்கிறது தான் உண்மையான தொண்டனுக்கு அழகு. அப்படி தட்டி கேட்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் இருந்தாதான் அந்த கட்சி நீண்ட நாள் பயணம் பண்ண முடியும். அவங்க செய்யறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு அத குளோரிஃபை பண்ணி கண்மூடித்தனமா ஹீரோ வொர்ஷிப் பண்ணி நியாயப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கே ஒரு சூழ்நிலை வரும். அன்னைக்கு எதுவுமே பேச முடியாம போயிடும்.
ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது சமூகத்துல என்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நம்மள நம்பி வந்த பெண்களுக்கு, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் செய்தா, நாம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னார். அரசியல் தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய அபிமானம் என்னைக்கு கண்மூடித்தனமான பக்தியா மாறுதோ, அன்னைக்கு ஜனநாயகம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறது அப்படின்னு பொருள்னு. புரட்சியாளர் அம்பேத்கர கொள்கை தலைவரா வச்சிருக்கிறீங்க. தந்தை பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கிறீங்க. சும்மா பேருக்கு மேடைக்கு மேடை பூ போட்டா மட்டும் பத்தாது. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் படிச்சு உள்வாங்க முயற்சி பண்ணுங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நன்றி. வணக்கம்.